வணக்கம். பிஎன்ஓஎஸ் கவுன்சிலிங்கோட 1வது ரவுண்டு ரிசல்ட் வந்து வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 1193 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆயிருக்கு. இந்த 1193 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கும். 2 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை தவிர ப்ரைவேட் காலேஜுக்கு யாரெல்லாம் சீட் வந்து ப்ரைவேட் காலேஜில் சீட் அலாட் ஆனிச்சோ அவங்க எல்லாருமே 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பே பண்ணி அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு போகணும். மற்றவங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சவங்க நார்மலாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெப்சைட்டில் பார்க்குறோம். இது வழியாக தான் நீங்கள் போய் வந்து உங்களோட அந்த ஐடி பாஸோட போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு கிடைச்சவங்க அலாட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஐடி பாஸோட. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு விவரத்தையுமே இந்த பிடிஎஃப் இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட 1193 பேர் 198.5 கட் ஆஃப்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. மாணவர்களே, கிட்டத்தட்ட 1193 பேர் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை நார்மலாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட பல பக்கங்கள் இருக்குது. கடைசி கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு. ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 91.5 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிருக்கு 1193 பேருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மாணவர்கள் எப்போக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜெலாம் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. 5000 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து இப்போ அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்கள் வந்து, அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் அலாட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ரூபா வந்து 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டைரெக்டாக வந்து காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க அப்போவே. அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைக்குதோ அந்த மாணவர்கள் எல்லாருமே இதில் போட்டிருக்காங்க பாருங்க. சுயநிதி கல்லூரிகள் ஒதுக்கீடு அரசு உங்களுக்கு, அதாவது ப்ரைவேட் காலேஜில் சீட் அலாட் ஆயிருந்ததுன்னா 5000 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்த அந்த மாணவர்கள் மட்டும் 5000 பேமெண்ட் பே பண்ண தேவையில்ல, நீங்கள் நார்மலாகவே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க, யாருக்கெல்லாம் சீட்டு வந்து அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப்ல முழு விவரமும் இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீட்டு கிடைச்ச மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நம்மளுடைய tnayusselection.org இதுதான் வெப்சைடு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் தொட்டிங்கன்னா போதும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு அழகாக செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் இப்போ வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். மாணவர்கள் பிஎன்ஓஎஸில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேகமாக காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். 20ஆம் தேதி, செப்டம்பர் 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி தேதி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை டிடிஜி.